எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுடமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே நம்முடைய பாதபடத்தில் கடந்து வரவும், நம்முடைய மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் நம்முடைய பாதத்திலிருந்து நீங்கள் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நமக்கு நன்றி சொல்லவும், துதிக்கவும், இந்த கால வேளையில் எங்களை எல்லாரும் நம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கவும், நீங்கள் பகல் காலம் முழுவதும் நம்முடைய பாதுகாப்புக்காக இயங்கவும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அனுகிரகத்துக்காக காத்திருந்ததை பலத்தோடு பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கனப்படுத்துங்க, அவங்களை மேன்மைப்படுத்துங்க, அனுகிரகிங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு பகல் என் பிள்ளைகள் ஆறும் வெக்கப்பட, கலங்க, தவிக்க, வேதனிக்க, எந்த மனுஷன் படிவாதுக்கு போய் கை நீட்டு நிற்க, எந்த ஒரு விஷயத்தின் முன்னே தலகுனிஞ்சு வெக்கப்பட்டு நாணிச்சு போக தேவன் அனுமதிக்க கூடாதப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். என் பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் தாவே ஸ்தோத்திரம், அவங்க கிரியை செய்கிற வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் நம்முடைய பாதுகாப்பும் தெய்வ கிருபை உண்டாகட்டும். கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், என்ன செய்வதென்று தெரியாம தடமாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வழி தெரியாம அங்கலாய்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரே மக்கு நன்றி, யாரிடத்தில் போவோம், யார் எங்களை விடுவிப்பார்னு சொல்லி புலம்புகிற மக்களுக்கெல்லாம் இந்த ஜெபம் ஒரு ஆறுதலும் தைரியமாய் மாறட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். அடியனை பலப்படுத்துங்க, கிருபையா நிரப்புங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க. நம்பி திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் ஜெபத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனையோட பாதத்தில் கொண்டு நான் வைக்கிறேன். இந்த அதிகால நேரத்தில் எல்லாரும் நீ கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு ஏற்ற ஆறுதலும் தைரியமும் பலனும் சுகமும் சமாதானமும் பாதுகாப்பும் கொடுத்து வழி நடத்தும்படி நான் ஜெபி. இந்த பகல் காலம் ஒரு குறை என் மக்களுக்கு ஆர்க்கு இருக்கக்கூடாதப்பா. ஒருவரும் கண்கலங்க விடக்கூடாது, ஒருவரும் வெக்கப்போற ஆபத்து அனர்த்தங்கள் ஒண்ணுமே வரக்கூடாது. எந்த கண்ணியிலோ குழியிலோ சாத்தானுடைய எந்த சதியிலோ என் பிள்ளைகள் விடாதபடி கர்த்தர் காத்துள்ளோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். கண்ணிகள் தெரித்தது, நாங்கள் தப்பினோம் என்று கர்த்தாவே சாயங்காலம் சொல்ல நீ கிருபை தாங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். தாழ்த்திரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்துவேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களவரையும் அனுகிரகிப்பாராக. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1209 நாளை சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை நமக்கு பார்க்கலாம். சங்கீதக்காரன் எழுதின 5வது சங்கீதம், அதனுடைய 1, 2, 3 வசனங்கள் பார்க்கும்போது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். ஒரு பக்தனுடைய பிரார்த்தனை பாருங்களேன். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல்களின் சத்தத்தை கேட்டருளும். எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல்களின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லிட்டு 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்ய வேண்டுமானால் பரிசுத்த வேதம் என்ன சொல்றதோ அதை அவன் கடைபிடிக்கணும். கடைபிடித்தாதான் அந்த நன்மை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு அநேக மக்கள் ரொம்ப தாமதமாக படுப்பாங்க. செல்போனிலோ மற்றதோ காரியத்திலோ ரொம்ப தாமதமாக படுப்பாங்க. ஆனால் அதிகாலமே எழும்ப மாட்டாங்க. அது நிமித்தமாகவே பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல தோல்விகள், பல பாடுகள் அவளை அனுதினமும் அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அந்த மகிமை தெரியல. அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய அந்த மகிமை இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. ஆனால் அது தெரிஞ்ச தாவீது சொல்றாங்க, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். அப்போ வார்த்தைகள் சொல்லும்போது நம்ம வாய் திறந்து கடந்த ராத்திரி முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நன்றி சொல்லணும்ப்பா. எத்தனையோ பேர் நேற்று ராத்திரி படுத்து காலமே எழும்பாம ஒரு கூட்ட மக்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கிறோம், ஒரு கூட்ட மக்கள் மரித்து போயிருக்கிறோம். இப்படி பல விபத்துகள் ஆபத்துகள் நடந்திருக்குது. ஆனால் என்னை சுகமாக நீ தங்கி பாதுகாத்தீரேன்னு சொல்லி நன்றி சொல்லணும். அதாவது நம்மளோட வாழ்க்கை. நீங்க பாருங்க, அதிகாலையிலே பறவைகள் எல்லாம் எழும்புவாங்க, கோழிகள் அப்படியே அதிகாலமே அப்படியே எழும்புவாங்க. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி எல்லா ஜீவராசிகளும் தன் தேவனை நோக்கி காமேன் குமாமேன் குரல் கொடுக்க நீங்க பார்க்கலாம். ஆனா மனுஷன் தான் நன்றி கட்டவனா இருக்கிற. எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு நன்மை செய்ய நன்றி இல்லாம இருக்கிறது மனுஷன் ஒருத்தன் மட்டும்தான். ஆனபடினால இங்கே நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப அதிகாலமே எழும்பி என்ன பண்ணணும்? நம்முடைய அன்னைக்கு பகல் என்னென்ன தேவையோ அது கர்த்தர் சொன்ன, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அப்போ ஒரு மனுஷங்கிட்ட போய் கை நீட்டுறதுக்கு முன்னே, ஒரு மனுஷனை போய் பார்க்கறதுக்கு முன்னே நீங்க ராஜாவாகிய தேவனிடத்தில் நீங்க விண்ணப்பம் பண்ணணும். சொல்ல, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க வேண்டுதல சத்தம் சொல்லும்போது நீங்க கூப்பிட்டு சொன்னா தானே. இப்ப காலையில குரட்டு விட்டு தூங்கினா எப்படின்னு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். தூக்கம் கந்தையை உடுக்க வைக்கும் பைபிள்ல சொல்லி இருக்கிறாங்க. சோம்பேறி தான் அதிகாலமே படுத்து அப்படி தூங்குவாங்க. அவன் கந்தையை உடுக்க வைப்பாங்க. அதிகாலமே எழும்பி தேவனை தேடாத ஒரு மனுஷன் வாழ்க்கை மிக தரித்திரத்துக்குள்ளே போகும், மிக கொடுமைக்குள்ளே போகும், மிக வேதனைக்குள்ளே போகும். அவன் வாழ்க்கை தலைகீழா நின்றாலும் அவன் யாரா இருந்தாலும் முன்னேற முடியவே முடியாது. அடுத்து சொல்றா பாருங்க, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டார்கள். அப்போ ஒரு மனுஷனோடு போய் நீங்க பேசுறதுக்கு முன்னவே தேவனோடு பேசணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமா தேவை. குடும்பத்திலும் கூட நாம் எழும்பி நம்ம மனைவியோடோ இல்லை புருஷனோடோ பிள்ளையோட பேசுறதுக்கு முன்னவே நம்ம தேவனிடத்தில் பேசணும். நான் உண்மையோட அப்படி சொல்ல, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டார்களும், காலையிலே உமது நேர உமது காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். அப்ப ஆயத்தமாய் காத்திருப்பேன்னு சொன்ன எப்படி? நம்ம எல்லாத்திலும் ஆயத்தமா இருக்கணும், தகுதி உள்ளவங்களா இருக்கணும். அன்னைக்கு பகல் காலம் உள்ளதெல்லாம் அதிகாலமே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்னைக்கு உங்களுக்கு என்ன சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, உங்களுக்கு என்ன மனநிம்மதி வேணுமா, மனமகிழ்ச்சி வேணுமா, பணம் வேணுமா, பொருள் வேணுமா, அதிகாலமே நிச்சயமா அதிகாலம் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறார். காலைதோறும் என் கிருபைகள் புதிதாயிருப்பேன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது மிக மிக அவசியம். ஆனபடி இருட்டோடு எழும்பி அவர் நாமத்தை தொழுது கொண்டு அவர் மேலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னில் பலனும் இல்லை, என்னில் பணம் இல்லை, எனக்கு தகுதியில் ஒன்றும் இல்லப்பா என்று சொல்லி நான் ஒரு பலவீன பாண்டம் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் மக்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்யும் என்று சொல்லி அதிகாலமே எழும்பி உண்மையாகவே நீங்க ஜெபிக்க பழகிறது உண்டானால் உங்களோட வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமா மாறும். எந்த மனுஷங்கிட்டையும் போய் நீங்க கை நீட்ட தேவையில்லை, எவங்கிட்டையும் போய் கைகட்டி நீங்க பதில் சொல்ல தேவையில்லை, எங்குமே நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே உங்களுக்கு தோல்வியாய் மாறாது. காரணம், நீங்க மனுஷனே அல்ல, தேவனை நம்புறீங்க. மனுஷனிடத்தில் அல்ல கேட்கறது, தேவனிடத்தில் கேட்கிறீங்க. அதிகாலமே உங்களோட கண்ணு காண்கிற தெய்வத்தை தான், அதிகாலமே உங்களுடைய வாய் பேசுறது தெய்வத்தோடு தான், அதிகாலமே நீங்க கேட்கிற தேவனுடைய சத்தம் தான். அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் இருந்தால் எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆச்சரியம். புறமதசரை பாருங்க, அவங்க எல்லாம் அதிகாலமே எழும்புறாங்க. இருட்டோடு எழும்பி பெண்கள் வீடு வாசலை பெருக்கிறோம், கோலம் போடுகிறோம். அவங்க தெய்வத்தை அவங்க குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றுறோம், தெய்வத்துக்கு அற்புதம் கொடுத்து தெய்வத்தை கும்பிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்லாமியனே பாருங்க, 5 வேளையும் அவனோட தொழுகையில் அவன் உண்மையா இருக்கிறான், தொழுகையில் அவன் உண்மையா இருக்கிறான். இன்னைக்கு அது இல்லாதது இருக்கிறது இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான். ஆனபடி இன்றைக்கு இந்த வார்த்தை உண்மையா கவனிங்க, உண்மையா செவி கொடுங்க, உண்மையா நம்புங்க, உண்மையா அதை கடைபிடிக்க பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஒரு குறையும் இல்லாம தேவன் உங்களை நடத்துவாராக. சகல நன்மைக்கும் சகல கனத்துக்கும் தேவன் உங்களை பாத்திரமுள்ள மக்களாக மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க பூர்ண பலத்தோடு, பூர்ண சமாதானத்தோடு, பூர்ண சந்தோஷத்தோடு, பூர்ண மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கிருபை தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இதோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தேவன் தாமே இந்த கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலதோறும் இந்த ஜெபம் ஒரு வரப்பிரசாதம் போல என் பிள்ளைகளோட வீட்டை தேடி கடந்து சென்று ஏசப்பா அதிகாலை மணி அடிக்கிறது போல இந்த ஜெப சத்தம் என் பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவர்களை எழும்பி இருந்து தேவனை நோக்கி கதறவும் ஜெபிக்கவும் தங்களை முற்றுமாய் தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கவும் என் கர்த்தர் அந்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேக மக்கள் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் சிக்குண்டு யார் என்னை விடுவிப்பார், யார் எனக்கு சகாயம் செய்வார், யார் எனக்கு உதவி செய்வான் சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், வெட்கப்பட்டு நாணித்து தலகுனிஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் என் மக்களுக்கு எல்லாம் இறங்கி வந்து ஆண்டவரே நீ சகாயம் செய்யும்படி, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, எல்லாருமே அந்த ஜெபாவியை ஊற்றும்படி, அந்த ஜெப சிந்தையை கொடுக்கும்படி அப்பா உங்களோட நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஜெபம் இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனோடு பேச அனுபவம் இல்லாத பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவரே பாக்கியம் இல்லாத எத்தனையோ மக்கள் கிடக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாம் கர்த்தர் அந்த அதிகாலையில தட்டி எழுப்பி எல்லாரும் குடும்பத்திலும் எல்லாருடைய ஜீவிதத்திலும் அந்த ஜெபம் உண்மையாய் காணப்பட என் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா இங்க நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் சொல்றாங்களே. உண்மையாகவே ஆயத்தத்தோடு ஒரு கடமைக்கல்ல, ஒரு பேருக்கல்ல. ஜெபித்தோமா? ஆமா ஜெபித்தோம் சொல்றதுக்கு உப்பும் ஜப்பும் இல்லாத அல்லப்பா. ஆயத்தத்தோடு தங்களை சுத்திகரித்து தங்களை பரிசுத்தப்படுத்தி அன்றைய ஆயத்தத்தோடு வந்து உட்கார்ந்து காத்திருந்து அந்த உண்மையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க என் மக்களுக்கு நிறைந்த கிருபை தரும்படி என்ற நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், வியாதிப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், வறுமையிலும் பட்டினியிலும் பலவீனத்தையும் கிடக்கிற
பிள்ளைகள், பலவிதப்பட்ட போராட்டங்களிலே சிக்கலிலே மாண்டு கிடக்கிற பிள்ளைகள், என்ன செய்ய தெரியாம வழி தெரியாம தடமாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே எங்க போவது, யார் எங்களுக்கு கை கொடுப்பார், யார் எங்களை தாங்குவார் சொல்லி ஆண்டவரே தத்தளிக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஜெபமும் ஆலோசனையும் அவங்களோட வாழ்க்கை அவங்க தூக்கி விடுகிற ஒரு அனுபவமாய் மாறட்டுமே. விடுதலை கரம் அங்க கிரியை செய்யட்டுமே, அற்புதத்தின் கரம் அங்க கிரியை செய்யட்டுமே, அதிசயமான கிரியைகளின் வாழ்க்கையில காண ருசிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா வாய்களும் உம்மை துதிக்கிற வாய்களாக மாறட்டுமே, எல்லா கரங்களும் உம்மை ஆராதிக்கிற கரங்களாய் மாறட்டுமே, எல்லா முழங்காலுகளும் உமக்கு முன்பாக மடிகிற முழங்காலுகளாக மாறட்டும் அப்பா. எல்லா கண்களும் உம்மை நோக்கி பார்க்கிற கண்களாய் மாறட்டுமே, எல்லா இதயங்களும் உம்மை பூரிக்க வைக்கிற மகிழ வைக்கிற ஆண்டவரே சந்தோஷம் உள்ள மக்களாய் மாறட்டும் அப்பா. என் பிள்ளைகளோட துக்கம், கண்ணீர், வியாகுலம், பலவீனம், பட்டினி, வறுமை, நிந்தனை, வாழ்க்கையில் அனுபவிக்கிற சகல விதமான சோதனைகள், போராட்டங்கள், எல்லா கசப்பான அனுபவங்கள், எல்லா விதமான சோதனைகளும் கர்த்தாவே மாறி என் பிள்ளைகள் தெய்வ கிருபையில, தெய்வ சமாதானத்துல, தெய்வ சந்தோஷத்துல, தேவனுடைய பாதுகாப்புல, உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள, உம்முடைய வழிநடத்தலுக்குள்ள, உம்முடைய வழியில, உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நிற்க தெய்வமே நீர் உதவி செய்யும்படி உம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறப்பா. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், ஆண்டவரே என் தியானத்தை கவனியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படி புலம்புறது நாங்கள் பார்க்கிறேன் செப்பா. விதமாய் செவி கொடுக்கிற தேவன் நீர். காதிருந்தும் கேளாத தெய்வம் அல்ல, கண்ணிருந்தும் காணாத தெய்வம், குருடன் அல்ல, செகுடன் அல்லப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனா இருக்கால ஸ்தோத்திரம். இதோ என் கரம் குறுகிட்டோ என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய கரம் இன்னும் குறுகவே இல்லப்பா. எங்களுக்கு இன்னும் உதவி செய்ய, இன்னும் எங்களை தப்புவிக்க, இன்னும் எங்களை விடுவிக்க நீர் போதுமானவராக இருக்கால ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள், சொல்லி முடிக்க முடியாத அற்புதங்கள், அதிசயங்கள் நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. அதுல மேலானதை இன்றைக்கு என் மக்களுக்கு செய்வீராக. இந்த 1209 நாள் எங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாய் மாறட்டுமே, ஒரு மகிழ்ச்சி நாளாய் மாறட்டுமே. என் பிள்ளைகளோட கண்ணீரும் புலம்பல் எல்லாம் மாறி ஆனந்த களிப்புடன் தேவன் செய்த நன்மைகளை நினைத்துமே துதித்து உம்மை போற்றி ஆர்ப்பரிக்கிற ஒரு மகிழ்ச்சியின் கம்பீர நாளாய் இந்த நாளும் மாறட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகள், எல்லா பிரயாணங்கள், அவங்க செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் இருக்கட்டப்பா. இன்னைக்கு பகல் முழுவதும் தனிமையாக என் பிள்ளைகளை விடக்கூடாதப்பா. அன்றுவரே சத்ரு எங்களுக்கு பெருகி இருக்கிறது, எதிரிகள் எங்களுக்கு பெருகி இருக்கிறது, ஆபத்தங்களை கிட்டி சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. எந்த நேரத்தில் எது சம்பவிக்க எனக்கு தெரியலப்பா. அப்படிப்பட்ட ஒரு கொடிய உலகத்துல நம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை. எங்களை தனிச்சிரிக்க விடக்கூடாது, எங்களை தனிச்செங்குமே விடக்கூடாது, எங்களோட சுயத்தில் நாங்கள் அதை முடிவெடுக்க விடக்கூடாது, எங்க சுயத்தை நாங்கள் நம்ப விடக்கூடாது, எங்க பலத்தை நாங்கள் நம்ப விடக்கூடாது, எங்களோட பணத்தை நாங்கள் நம்ப விடக்கூடாதப்பா. உண்மையிலே நாங்கள் தாழ்ந்திருந்து எங்களை முற்றுமாய் சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மக்கு நன்றியப்பா. உம்முடைய பாதத்தில் இருக்கிற நன்மைகளை மாத்திரம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த தாழ்மையும் அந்த கிருபையும் நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக செபிக்கிறோம். இயேசுப்பா, இதை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. நான் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சங்கீதக்காரன் புலம்புறது போல நாங்களும் புலம்புகிறோம். எங்க விண்ணப்பத்தை கேட்டருளும் ஐயா, எங்க சத்தத்தை கேளும் ஐயா. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீராக. இயேசுப்பா, இந்த ஜெபத்தை நீ கேட்டருளுவீராக. இந்த தள்ளிக்கலை கூடதப்பா, காலையிலே உமக்கு வந்து ஆண்டவர் நேரே வந்து ஆயுத்தமாய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றியுள்ள பிள்ளைகளாய், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து காத்திருக்கிற ஒருவரையும் கைவிடக்கூடாது, ஒருவரையும் கைவிடக்கூடாதப்பா. இயேசுப்பா, இன்னைக்கு பகல் காலம் என் பிள்ளைகள் எந்த விதத்தில் கஷ்டப்படவோ, வேதனைக்கவோ, கண் கலங்கவோ, புலம்பவோ அனுமதிக்கவே கூடாது. இயேசுப்பா, உம்முடைய கிருபையின் மேல் கிருபை, உம்முடைய தயவின் மேல் தயவு, உம்முடைய வல்லமையின் மேல் வல்லமை, உம்முடைய பலத்தின் மேல் பலன், உம்முடைய மகிமை மேல் மகிமை என் பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். வாழ்க்கையில வறுமை, கஷ்டம், பட்டினி, பலவீனம், வியாதி, கடன் தொல்லைகள், சாபங்கள், எத்தனையோ போராட்டத்து நிமித்தத்தில் அன்றைய தலை நிமிர முடியாம நாணித்து கிடக்கிற எத்தனையோ மக்கள் உண்டப்பா. இயேசுவே, சகாயம் தேடி அலைகிற மக்கள் உண்டப்பா. அவங்க எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சிறியவன் முதல் பெரியவன் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆமென் ஆண்டவரே வந்து காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்வீராக. இந்த அதிகாலை ஜெபத்தை நேசிக்கிற, அதிகால ஜெபத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் விரும்புகிற, அதிகாலத்திலே எழும்பி தன் ஆயத்தத்தோடு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற அனைத்து மக்களை, அவருடைய குடும்பங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் இந்த அதிகாலமே இருட்டோடு நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளையுடைய அப்பவும் தண்ணீரும் கையின் பிரயாசங்களும் போக்குவரத்துகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆசீர்வாதத்தோடு நீ
வேதனை கூட்ட மாட்டேன்னு சொன்னீரே, ஒருவருக்கும் வேதனை வேண்டாப்பா. ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணுகள் என் மக்களுக்கு திறந்தருளுவீராக. நாம மட்டும் மகிமைப்படட்டும். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமே இந்த வசனத்தை படியுங்க, நம்புங்க. அதிகாலமே ஜெபிக்கிற அனுபவம் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வாங்க. தோல்விகள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமா மாறும். நீங்க சந்தோஷமா இருக்க, ஆனந்தமா இருக்க, தீர்க்காயுசோடு இருக்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.